ஹே ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஜிகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஒயனுக்கு நேம்லாம் வைக்க வேணாம், ஒயனே மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, நான் இனி வர வீடியோஸில் ஒயனே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இதுக்கு இன்ட்ரோலாம் எதுவும் பெருசாக வேணாம்னா நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கல்யாண மண்டபம் தான் காட்டுறாங்க. அண்ட் மண்டபத்தில் ஜேகே தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக ஜேகேயோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு கல்யாணம், அதனால அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பான். அதனால ஜேகே அவனுடைய கேங் எல்லாருமே அந்த மண்டபத்தில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஜேகேவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்ற இடத்துல தான் வந்து உட்காந்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் பந்தியில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்கு. டே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது யார் கல்யாணம்? நம்ம ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணம். ஏண்டா, நம்ம தான் எல்லாத்தையும் பொறுப்பாக பார்க்கணும். நீங்கள் என்னடானா கல்யாணம் முடிச்ச கையோட சாப்பிட உட்காந்துட்டீங்க, எண்ணெய் இழுத்துட்டு வந்துட்டீங்க. டேய், இதை மட்டும் ஜான் பார்த்தா அசிங்கமாக நினைப்பான்டா. டே ஜேகே, அடங்கு மச்சான், கொஞ்சம் ஆப்போசிட்டில் பாரு அப்படின்னு ஜேகே ஃப்ரெண்டு சொன்னதும் ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த ஜான்ற பையனே முதல் பத்தியில் உட்காந்து சாப்பிட்ருப்பான். அவங்க அக்கா கல்யாணம், அதை கூட கேர் பண்ணிக்காம கல்யாணம் முடிஞ்ச கையோட அவனும் உட்காந்து சாப்பிட வந்திருப்பான். அண்ட் ஜேகேவும் ஒரு மாதிரி ஜானை கேவலமாக பார்க்குறான். இருந்தாலும் ஜான் எதுவும் கண்டுக்கல, அவன் படுக்கு ஃபுல் கட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜேகே ஃபீல் பண்ணுறான். ஜேகே பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்ருக்கா. பட் அவன் ஃபேஸ்லாம் இன்னும் பார்க்கல. பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்ருக்கு. அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு கேட்டு கேட்டு வாங்கி கூச்சப்படாமல் சாப்பிட்ருக்கு. அதெல்லாம் ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. டக்குன்னு யாரா இவன் இந்த கட்டு கட்டுறாளேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அப்போதான் அந்த பொண்ணுடைய ஃபேஸை பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, வயன் தான். ஸோ வயன் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரெட் கலர் ஆஃப் சாரியில் லூஸ் ஹேரில் காதில் நல்ல பெரிய ஜும்கா போட்டு அவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்ருக்கா. ஜேகே வயனை பார்த்ததும் அப்படியே ஃப்ளாட் ஆயிட்டான். அவன் வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை, அப்படி பார்த்துட்டு இருக்கான் வயனை. அவளுடைய ஐஸாக இருக்கட்டும், நோஸாக இருக்கட்டும், அவள் சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அவனே அறியாம. ஆனா இந்த பக்கம் ஒயன் அது பாட்டுக்கு ஃபுல்லா சாப்பிட்ருக்கு. அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒயனுக்கு விக்கல் வர ஆரம்பிக்குது. ஸோ வாட்டர் எடுக்கிறா, ஆனா வாட்டர் ஃபுல்லா காலியா இருக்கு அவளோடதுல. அப்போ டக்குன்னு ஜேகே தான் அவனுடைய வாட்டர் பாட்டில் எடுத்து ஒயன் கிட்ட கொடுக்குறான். ஸோ அப்போதான் ஒயன் திரும்பி ஜேகேவை பார்க்குறா. என்னன்னு தெரியல, ஜேகேவை பார்த்ததும் ஒயனே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிட்டா. ஏன்னா ஜேகே அவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக செம்மையா இருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபார்மல் ஷர்ட்ல கழுத்தில் சின்னதாக ஒரு செயின், பார்க்கவே வேற லெவலில் இருக்கான். வயனே ஒரு நிமிஷம் அவளே அறியாமல் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு ஜேகே கையிலேருந்து அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கிக்கிறா. ஸோ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு வயனை தான் பார்க்குறான். இந்த பக்கம் வயனுக்குனால ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ஐயோ வயன், என்னடி பண்ணி வச்சிருக்க? பக்கத்தில் இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு பையன், அது கூட தெரியாமல் ஃபுல் கட்டிட்டு இருக்க. ஒருவேளை அதுக்கு தான் சிரிக்கிறானோ? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சாப்பாட்டை பார்த்தோன்னே அப்படியே புத்தி மாறிடும் அப்படின்ட்டு அவளா புலம்பிட்டு அதுக்கப்புறம் டீசெண்டாக சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து அகைன் ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. ஆனால் வயனுக்கு செம்ம எம்பாரசிங் ஆயிடுச்சு. அவளால் இதுக்கு மேலே அங்கே உட்காரவே முடியல. அதனால டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுறா. அண்ட் அப்படியே தான் அந்த மண்டபத்தில் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பார்த்தீங்கன்னா வயன் எங்கே இருக்காளோ தேடி தேடி போய் தூரத்தில் நின்று பயங்கரமாக சைட் அடிச்சிட்டு இருப்பான். வயனும் அப்படிதான் ஜேகேவை அவளும் நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆனால் தெரியாத மாதிரி கேஷுவலாக பார்த்துட்டு இருப்பா. இப்படியே தான் அந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஒயன் எங்கே போனாலும் ஜேகே அந்த இடத்துல அவன் கண்டிப்பாக இருப்பான். ஆனால் தூரத்தில் இருந்து தான் பார்த்துட்டு இருப்பான், பேசக்கூட மாட்டான். அண்ட் ரெண்டு பேரும் ஒருத்தர் சைட் அடிச்சுட்டு ஒரு மாதிரி சம வைப்பாக போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வயனை அந்த மண்டபத்துல இருந்தே காணோம். ஜேகேவும் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். மண்டபத்தை சுற்றி சுற்றி சாப்பிட்ற இடம் எல்லாத்துலேயும் போய் தேடிட்டு இருக்கான். ஆனால் அவன் எங்கன்னே தெரியல. ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸும் வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. நேராக ஜேகேட்ட தான் போய், டே மச்சான், என்னடாச்சு உனக்கு? யாரை தேடிட்டு இருக்க? டேய், அதான்டா ஒரு பொண்ணு இங்க, அவ பேர் கூட தெரில மச்சான். டே ஜேகே, இப்போதாண்டா ஒரு காரில் 4-5 பொண்ணுங்க ஏறி கிளம்புனாங்க, ஒரு வேலை அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜேகே நேரம் மண்டபத்துக்கு வெளியே தான் ஓடுறா. ஸோ அந்த காரும் மூவ் ஆயிடுது. மூவ் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுது. இந்த பக்கம் ஜேகேக்குனாலும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது, லாஸ்டா பார்க்க கூட முடியலையே அவளை அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அவன் ஒரு மாதிரி சேடா அந்த காரை தான் பார்த்துட்டு இருக்கான். லைட்டா மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அந்த காரும் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்ப டக்குனு கார் விண்டோ வழியா பயந்தா எட்டி பாக்குறா. ஸோ ஜேகே பார்த்து லைட்டா சிரிச்சிட்டே பாய் சொல்றா. இந்த பக்கம் என்னன்னு தெரியல, ஜேகேக்கு ஒயன் பாய் சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவன் பாட்டுக்கு அந்த ரோட்ல ஜாலியா ஜம்ப் பண்ணி கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் ஒயனும் ஷையா சிரிச்சிட்டு இருக்கா. அண்ட் அந்த கார் அப்படியே போயிருச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவன் ஃப்ரெண்டு ஜான் இருப்பான் இல்லையா, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ பெட்டில் படுத்துட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கான் ரொம்ப நேரமா. ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகே தான் டக்குன்னு, ஏய் மச்சான், அதான்டா நேற்று அந்த பொண்ணு என்னன்னு தெரியல மச்சான், என் மைண்டில் ஓடிட்டே இருக்காடா. டேய் எந்த பொண்ணுடா ஜேகே? எனக்கே தெரியலடா. அவ யாரு, பேர் என்ன, என்ன படிக்கிறா, எங்க இருக்கா, எதுவுமே தெரியல மச்சான். கேட்கணும்னு நினைச்சேன், ஆனாலும் பயமா இருந்ததுடா. அதுக்குள்ள அவ பாட்டு கிளம்பி போயிட்டாடா. ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு மச்சான் அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான். அப்ப ஜான் தான் உள்ள வர்றான். டேய் மாமா ஜேகே, என்னடா ஏதோ பொண்ணுக்கு நல்ல வார்த்தை வருது? டேய் ஜானே, ஒன்னதாண்டா தேடிட்டு இருக்கேன். நேத்து கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணுடா, எனக்கு தெரிஞ்ச உங்க சொந்தக்காரங்கள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் எந்த பொண்ணுடா? கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பொண்ணு வந்துச்சு. ஐயோ மச்சான், எப்படி சொல்ல, அவ பேர் கூட எனக்கு தெரியலடா. ஆனா அவ நேத்து ரெட் கலர்ல தாவணி பாவாடை போட்டிருந்தாடா, நல்லா லாங் ஹேரு, காதுல பெரிய ஜுப்கா. டேய் அந்த மண்டபத்துல அவ மட்டும்தான் மச்சா அழகா இருந்தா. டேய் ஜேகே இரு இரு, ரெட் கலர் தாவணி, காதுல பெரிய ஜும்கா. டேய் இந்த பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அவன் போனை தான் எடுத்து காட்டுறான். நேற்று ஃபங்க்ஷன்ல எடுத்த சில பிக்ஸு, அதுல வயனும் ஜானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பிக்கு, அதை தான் காட்டுறான். டேய் மச்சான், இவளே தான்டா, இந்த பொண்ணு தான் மச்சான். நான் தான் சொன்னேன் இல்லடா உங்க சொந்தக்காரங்கள தான் இருப்பான்னு சொல்லிட்டு. யார் மச்சான், உன் தங்கச்சியா என்ன? டேய் தங்கச்சியா? அத்தை பொண்ணுடா. இது அத்தை பொண்ணா? டேய் உனக்கு இவ்வளோ அழகான அத்தை பொண்ணா? கொடுத்து வச்சோண்டா நீ. எனக்கு தான் இருக்காளுங்களே அத்தை பொண்ணுங்கன்னு. அம்மா மச்சான், இந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு? டே ஜேகே, நீ எதுக்கு ட்ரை பண்றேன்னு தெளிவா புரியுது. அவளெல்லாம் அவ்வளோ ஈஸியா பாத்துட முடியாது மச்சான். டேய் ஓவரா பில்டப் பண்ணாம அட்ரஸ் மட்டும் கொடு, அசால்ட்டா போய் பார்ப்பேன். டேய் ஜேகே, அவ எல்லாரும் யூஎஸ்ல இருப்பாடா. எது யூஎஸ்ஆ? என்ன மச்சான் சொல்ற? டேய் ஆமாண்டா, அவங்க தான் ஒர்க் பண்றா. இது நைட்டே கிளம்பி போயிருப்பா, எல்லாரும் யூஎஸ்ல இருப்பா அப்படின்னு சொன்னதும் ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகேவை அப்படியே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஜேகே, உள்ளூர் பொண்ணுங்களே உஷாராக மாட்டேங்குதுங்க, இதுல யூஎஸ் பொண்ணு வரையா? நல்ல வேலை மச்சான், நீ பாட்டுக்கு வாரணமாயிரம் படத்துல வர சூர்யா மாதிரி அப்படியே கிட்டாரும் கைமா கிளம்பிடுவேன்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் மச்சான், நீ கிளம்பவும் மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ யூஎஸ்ல வயனை தான் காட்டுறாங்க. ஸோ வயன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸில் தான் நல்ல ஒரு ஜாப்ல இருப்பா. ஸோ அவள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே வரா. அப்படியே ஆஃபீஸ்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஜேகே தான் நின்றுருக்கான். என்னன்னு தெரியல, ஜேகேக்கு வயன் மேலே ஒரு மாதிரி ஏதோ செம்ம கிரேஸ் ஆயிடுச்சு. அகைன் அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பையன் யூஎஸ்ல கிளம்பி வந்திருப்பான். அவனோட ஃப்ரெண்டு ஜான் கிட்ட பையனை எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறா, எங்கே ஸ்டே பண்ணியிருக்கா, எந்த ஏரியா, எல்லா டீட்டெயிலும் கேட்டு அவன் பாட்டு கிளம்பி வந்துடுவான். ஸோ வயனும் ஆஃபீஸ் விட்டு வெளியே வர்றா. ஸோ ஜேகே தான் வயனை பார்க்குறான். ஸோ என்னன்னு தெரியல, வயன் வந்து லாஸ்ட் டைம் தாவணி பாவடியில் பார்த்துருப்பான், ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கில் செம்மையாக இருந்திருப்பா. ஆனால் ஜேகே இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி மாடர்ன் லுக்கில் செம்ம ஸ்டைலிஷாக இருக்கா. அண்ட் ஜேகேவும் அவ்வளோ ஸ்டன் ஆகிட்டு வயனை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வயன் கேஷுவலாக ஜேகேவை பார்க்குறா. ஸோ ஜேகே என்ன பண்ணுறான்னா டக்குன்னு திரும்பிக்கிறான், ஏதோ கேஷுவலாக சமாளிக்கிற மாதிரி. பட் வயன் என்னன்னு தெரியல, நிறைய ஜேகேட்ட தான் நடந்து வர்றா. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவ எதுக்கு இங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஜேகே தானே அப்படின்னு வயன் கேட்குறா. ஸோ இதை கேட்டதும் ஜேகேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கு. எங்க என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், நீங்கள் ஜானோட ஃப்ரெண்டு தானே? நீங்களும் ஜானும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். என் மச்சான் என்னை பற்றிலாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கானா என்ன?
அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு ஷையா அவன் பேட்லாம் ரப் பண்ணிட்டு சிரிக்கிறான். ஏங்க, என்ன சொல்லியிருக்கான்? ஓ, அதை கேட்குறீங்களா? நீங்கள் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு சினிமா போனது, எக்ஸாமில் பிட் அடித்து சார்கிட்ட மாட்டி சம்மாடி வாங்கினது, அப்புறம் ரிப்போர்ட் கார்ட்லாம் உங்கள் அப்பா சைனை நீங்களே போடுவீங்களாமே, எல்லாத்துக்கும் மேலே ஸ்கூல் டேஸ்லேயே 2-3 லவ் ஃபெயிலியர் இருக்காமே உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் +2 படிக்கும்போது உங்கள் இங்கிலீஷ் மேம்க்கே லவ் லெட்டர் கொடுத்தீங்களாமே. எங்க போதும் போதும், இதுக்கு மேலே வேணாம். ஓய், என்னென்ன சொல்லி வச்சிருக்கு பாரு அப்படின்னு ஜேகேவும் புலம்புறான் அவன் ஃப்ரெண்டை திட்டிட்டு. இந்த பக்கம் வாய்ந்தா ஜேகேவை பார்த்து அவளுக்கு சிரிப்பு வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜேகேவை பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆமா, கல்யாண மண்டபத்தில் நீங்கள் கிளம்பும்போது என்னை பார்த்து டாட்டா காட்டினீங்களே, எதுக்கு? ஏங்க, இதை கேட்கவா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. அது ஒன்றும் இல்லை, நானும் கவனிச்சேன். மண்டபப்புல சுற்றி சுற்றி என் பின்னாடியே வந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தீங்க. சரி, உங்களை எதுக்கு ஏமாத்தணும்னு சொல்லி போகும்போது சின்னதாக ஒரு டாட்டா, வேற ஒன்றும் கிடையாது. ஓ, அப்போ நீங்கள் என்ன சைட் அடிக்கல? நான் நான் சைட்லாம் நான் அடிக்கல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, மோட்டை தெரிஞ்ச பையன் அப்படின்னு வயனும் சமாளிச்சுட்டு இருக்கா. ஜேகேவும் வயனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் அப்படியே தான்டா அங்கே டேஸ்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக அவனுக்கு முதலையே இங்கேருந்து நிறைய ஆஃபர் லெட்டர்லாம் வரும். ஆனால் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லோக்கல்லே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். சரி, இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணான்னு அவனே அப்ளிகேஷன் போட்டு ஜாபோடு அங்கே வந்திருப்பான். அதே மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வயனும் ஜேகேவும் நல்ல ஃப்ரெண்ட்லேயே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்பாங்க, அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் அதுவே போக 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 அப்படியே லவ்வாக மாறிடுது. 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சி அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூஎஸில் அவங்க டேஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ஜேகேவும் வயனும் அடிக்கடி வெளியே மீட் பண்ணிப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ஹக், அடிக்கடி எப்பயாவது கிஸ், இந்த மாதிரி அவங்க லைஃபே ஒரு மாதிரி ஜாலியாக செம்ம ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. அண்ட் எப்பவும் போல் ஜேகேவும் வயனும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே, என்ன சொல்கிற? எதுக்காக அந்த ரூமை ஷிஃப்ட் பண்ண போகிற? நான் என்னடி பண்ணுறது? அந்த ஃப்ளாட் ஓனரும் சேல் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். ஜேகே, எனக்கு புரியுது. ஆனால் இப்போ என்னடி, அதான் வேற ஃப்ளாட் கிடச்சிருச்சுல? கிடைச்சிருச்சுடா. இப்போ நீ பார்த்துக்கிற ஃப்ளாட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? நீ அந்த புது ஃப்ளாட்டுக்கு போயிட்டா என்னால் இப்போ இருக்கிற மாதிரி உன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன், நம்ம அடிக்கடி பார்த்துக்க கூட முடியாது. பைத்தியம், அதனால என்ன? வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நான் இங்கே வந்துடுறேன். ஐயோ ஜேகே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு வயனோ அவள் பாட்டுக்கு நெயில்ஸ்லாம் பைட் பண்ணி ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜேகேவும் கேஷுவலாக அவன் பாட்டுக்கு தம் எடுத்து பார்த்து வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே, எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. டாடி, என்ன ஐடியா? பேசாம நீ என்னோட ஃப்ளாட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு வயன் சொன்னதும் ஜேகே கிட்டக்குன்னு பொறையிற மாதிரி இருக்கு. அவன் பாட்டுக்கு இருமிட்டு இருக்கான். ஜேகே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் இல்லை, உனக்கு ஓகேனா ஏன் கூட ஸ்டே பண்ணிக்கோ. என்னடா யோசிக்கிற? உனக்கு ஓகே இல்லையா? நாடி கேட்குற? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டுருந்தா கூட நான் வந்திருப்பேன். ஆனால் இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேனே, நீயும் நானும் ஒரே ஃப்ளாட்டில் ஒன்றா இருந்தா கண்டிப்பாக நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேண்டி அப்படின்னு ஜேகே சொல்லவும் வயந்தா ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிறா. ஜேகே, அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு உன் கூடயே இருக்கணும், உன்னை நான் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். ப்ளீஸ் என் கூட ஸ்டே பண்ண. லூசு, வேணாண்டி, அதெல்லாம் செட் ஆகாது. என்னடா செட் ஆகாது? நீயும் நானும் லவ் பண்ணுறோம், நம்ம ஒன்றா இருந்தால் தானே கொஞ்சமாவது நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீயும் என்னை நல்லா புரிஞ்சுப்பேன், நானும் நல்லா புரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு வயனும் ஏதோ சொல்லிட்டு இருக்கா.
இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே அந்த தம்ம கீழே போட்டு அவன் ஷூவால் அணைக்கிறான். அப்படியே அடுத்த சீனில் ஜேகே பார்த்தீங்கன்னா ஒயின் ஃப்ளாட்டில் தான் இருக்கான். ஸோ ஒயின் இவ்வளோ தூரம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு ஜேகேவும் சரி தனியாக இருக்கிறதுக்கு ஒயின் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவனும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஸோ பெட்ரூம்குள்ளே பெட்டில் ஒயின் படுத்துப்பான் அண்ட் கீழே தான் ஜேகே படுப்பான். ஸோ அப்படியே தான் அந்த வீட்டில் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியுது 2 பேர்னாலையும். அதை நினச்சி அவங்க 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயினுக்கு ஜேகே கூட இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவளுக்கு. ஆனால் ஜேகே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபர்ஸ்டாவது ஒயினை மீட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன கிஸ்ஸு ஹக்கு ஏதாவது இருக்கும். ஆனால் எப்போ வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்போ இருந்து ஒயினை டச் கூட பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒருவேளை டச் பண்ணி கிஸ் பண்ணால் நம்மளையும் மீறி ஏதாவது நடந்துரும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பான். அண்ட் அப்படியே தான் அந்த 1 வீக்கும் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைம் தான். ஜேகே வந்து கீழே ஒரு பிளாங்கெட் விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் படுத்திருக்கான். ஸோ தூங்கலை. அவன் பாட்டுக்கு சீலிங்கை பார்த்து காலாடிட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயன் தான் பெட்டில் படுத்து அவளுமே தூங்கலை. அவளுமே சீலிங்கை பார்த்து ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு ஒயன் தான் நைஸாக பெட்ல இருந்து நகண்டு வந்து ஜேகேவை எட்டி பார்க்குறா கீழே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஜேகே என்ன இன்னும் தூங்கலை? என்னன்னு தெரிலடி, தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியா? அம்மா நீ தூங்கல? தூங்க போகிறேன். சரி சரி. ஜேகே உனக்கு கீழே கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏண்டி கேட்குற? இல்லை, உனக்கு ஒரு வேலை கம்ஃபர்டபுளாக இல்லாட்டி நீ வா மேலே படுத்துக்கோ. ஏய் நாடி சொல்கிற? ஜேகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாட்டி மேலே படுத்துக்கோ அப்படின்னு ஒயின் சொன்னதும் ஜேகே தான் ஒயினையும் ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படியே படுத்துட்டே. டேய் இதுக்கட எப்படி முழிக்கிற? இல்லடி நிஜமா தான் சொல்றியா என்ன? ஓடா உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் புரண்டு படுத்துக்கிறா. அப்போ ஜேகேவும் டக்குன்னு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பில்லோ எடுத்துட்டு பெட்ல வந்து படுத்துக்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே தூங்கவே இல்லை. ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு படுத்திருக்காங்க. இந்த ஓரத்தில் ஜேகே, இந்த ஓரத்தில் ஒயன். அவங்க 2 பேத்துக்குள்ள அவ்வளோ கேப் இருக்கு. 2 பேரும் தூங்காம சீலிங்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே தூக்கவில்லையா என்ன? நான் நினைக்கவே இல்லடி. என்னடா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கல்யாண மண்டபத்தில் பார்த்ததும் ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆயிடுச்சு. சத்தியமாக நினைக்கலடி. நானும் உன்னை லவ் பண்ணுவேன். உன் கூட இதோ ஒரே பெட்டு வரைக்கும் வந்துருச்சுல, அதை நினைக்கிறேன் ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே நம்ம 2 பேரும் ஒரே பெட்டில் இருக்கோம் தான். அதுக்குன்னு நீ எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. நைஸாக என் பக்கத்தில் வந்து என் மேலே கை போடுறது, அப்புறம் என்னை கிஸ் பண்ணுறது, என்னை ஹக் பண்ணுறது எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏய் எனக்கே அப்படி தோணல. நீ ஏண்டி என்னை மூடித்திட்டு இருக்க? இல்லை ஜஸ்ட் சொன்ன. உன் கண்ட்ரோலை நீ பார்த்துக்கோ, என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒயனை அப்படியே புரண்டு படுத்துக்கிறான் அந்த பக்கம் திரும்பி. ஜேகேவும் ஒயனை பார்த்து ஒரு டீப் ப்ரீத் விட்டுட்டு அவனும் அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒயன் தான் முடிச்சு பார்க்குறா. ஸோ ஜேகே பார்த்தா அந்த பக்கம் திரும்பி படுத்திருக்கான். ஸோ நைஸாக ஒயன் தான் ஜேகே கிட்ட போகிறா. ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கிட்ட போயிட்டு ஜேகே காது கிட்ட, ஜேகே ஜேகே ஏய் நாடி என்ன தூங்கலையா? டி மக்கு, ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணுற பையன்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் பண்ணணும்னு அர்த்தம். இது கூட உனக்கு தெரியாதடா? ஏய் நாடி சொல்கிற அப்படின்னு இந்த பக்கம் திரும்புகிறான் ஜேகே. அப்போ டக்குன்னு ஒயன் தான் மறுபடியும் அந்த பக்கம் வேகமாக போய் திரும்பி படுத்துக்கிறா ரொம்ப ஷை ஆகிட்டு. அப்போ ஜேகே தான் டக்குன்னு ரொம்ப ஒயன்கிட்ட வந்து அப்படியே அவனை பேக் சைடு ஹக் பண்ணுறான். ஏய் நாடி சொன்ன? என்ன சொன்ன? ஜேகே ஆமாம், ஒரு பொண்ணு அவன் லவ் பண்ணுற பையன்கிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான்.
அதெல்லாம் அந்த பையன் பண்ணணும்னு அர்த்தம். அது கூட உனக்கு தெரியலடா. ஏய் அவ்வளோதானடி, பண்ணிட்டா போச்சு. ஆ ஆனால் ஜேகே, வெறும் ஹக் கிஸ் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஏண்டி, அப்போ இதுக்கும் வேற ஏதாவது பணம் தானே அர்த்தம் அப்படின்னு ஜேகே கேட்டதும் வயன் ஷை ஆயிட்டு சிரிக்கிறா. அண்ட் அப்படியே தான் ஜேகே பார்த்தீங்கன்னா வயனை மேலேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ கிஸ் பண்ணுறான். அவன் நெத்தி கண்ணும் கழுத்து எல்லா இடத்துலையுமே. ஸோ இதெல்லாம் வயன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. ஸோ வயனும் ஜேகேவை இறுக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜேகேவோட ஒவ்வொரு கிஸ் ஒவ்வொரு டச் எல்லாத்தையுமே அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஜேகே டாடி, ஜேகே டாடி. ஆமாம், இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பொண்ணு கூட இந்த மாதிரி நீ என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஜேகே சொல்லு, இதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? முண்டோ, எனக்கு இதாண்டி ஃபர்ஸ்ட் டைமு, அதனால நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயனை இறுக்கி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் கூட அவ்வளோ ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அண்ட் அப்படியே தான் அந்த நைட் ஃபுல்லாக அவ்வளோ ரொமான்டிக்காக ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. வயனும் ஜேகேவும் நல்லா இறுக்கி ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வயன் தான் டக்குன்னு முடிச்சு பார்க்குறா. ஸோ கிளாக்கை பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஐயோ, ஆஃபீஸ்க்கு வர லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு நேராக பாத்ரூம்குள்ளே ஓடி போய் குளிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணுறா, அவள் வரும்போது டவல் கூட எடுத்துட்டு வரல. டவல் எடுத்துட்டு வரல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிட்டு நைஸாக பாத்ரூம் டோரை திறந்து எட்டி பார்க்குறா. ஜேகே பார்த்தீங்கன்னா பெட்டில் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜேகே தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நைஸாக போய் டவல் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வெளியே வர்றா. ஸோ மெதுவாக நடந்து வர்றா பெட் கிட்ட. ஸோ பெட்டில் தான் டவல் கிடக்கு, ஜேகேக்கு அந்த பக்கம் இருக்குது. எப்படி எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நைஸாக ஜேகேவை தாண்டி அவள் கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஹேர்லாம் வெட்டாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த வாட்டர் ட்ராப்ஸ் தான் ஜேகே மேலேயே விழுகுது. அப்போ ஜேகே டக்குன்னு முழிச்சிடுறான். ஸோ முழிச்சு வயனை பார்த்தா வயன் நியூடாக நின்றுருக்கா. அவள் உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ வெட்டாக இருக்குது. அப்போ டக்குன்னு டவல் எடுத்து மறைச்சிக்கிறா. அப்போ ஜேகே தான் டக்குன்னு வயன் கையை பிடிச்சி இழுத்துடுறான். வயன் மேலேயே விழுந்துடுறா ஜேகே மேலே. ஐயோ ஜேகே, என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, விடு. டாடி, இது காலங்கத்தால நான் செம்மையா மூடித்திட்டு இருக்க. ஐயோ ஜேகே, புரிஞ்சுக்கோடா, எனக்கு ஆஃபீஸ் போகணும், என்னை விடு. கொஞ்ச நேரம்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விடு. ஒரு கிஸ் மட்டும்டி. ஜேகே சொன்னா கேளு, எனக்கு டைம் ஆகுதுடா. ப்ளீஸ் டி, ஒரே ஒரு கிஸ், நல்லா டீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் போட்டு ஜேகே தான் வயனை பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்படியே தான் அவங்களுக்கு ஒரு டேவும் அவ்வளோ ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த மாதிரி ரொமான்ஸையை தாண்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் நைட் டைம் வயன் தான் கிச்சனில் தான் குக் பண்ணிட்டு இருக்கான் டின்னருக்கு. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் பேசிட்டு வரான், யாருக்கிட்டே கடுப்பாக பேசிட்டு வரான், ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு. வயனும் அதை நோட் பண்ணுறா. ஜேகே, ஃபோனில் யாரு? அம்மா தாண்டி கால் பண்ணாங்க. அம்மா கிட்ட எதுக்கடா இவ்வளோ டென்ஷனாக பேசிட்டு இருக்க? என்னடி சும்மா எப்போ பார்த்தாலும் ஊருக்கு வான்னு. ஜேகே, நீ ஊருக்கு தான் போயிட்டு வாயேன். உன்னை விட்டு நான் எப்படி போகிறது? அதெல்லாம் இருக்கட்டும். ஜேகே சொன்னா கேளு, அதான் அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கல்ல. நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒன்றா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு 6 months ஆச்சு. இந்த 6 monthsம் ஒரு டைமாவது நீ ஊருக்கு போயிருக்கியா? அவங்களுக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கும்ல, போயிட்டு வா ஜேகே. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி, நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. ஜேகே, நீயே யோசிச்சு பாரு, நம்ம இங்கே ஒன்றா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு 6 months ஆச்சு. இந்த 6 மாசத்துல ஒரு டைமாவது நீ ஊருக்கு போயிட்டு வந்திருக்கியா? அதை விட அவங்க கூட ஃபோன்லையாவது அதிகமாக பேசுறியா? நம்ம தனித்தனியாக இருக்கும்போது கூட வீட்டில் அட்லீஸ்ட் கால் பண்ணியாவது பேசிகிட்டு இருந்தோம். எப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பித்தோமோ அப்போ வீடையும் மறந்தாச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு
நம்ம 2 பேர் தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். உன் கூட சேர்ந்து நானுமே வீட்டில் சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அம்மாவுக்கு கால் கூட பண்ணுறதில்ல. இங்க பாரு ஜேகே, ஒரு 1 வீக் ஊருக்கு போயிட்டு வா. நிஜமாக தான் சொல்கிறியாடி? ஆனால் எனக்கு போகவே பிடிக்கல. டேய், ஜஸ்ட் 1 வீக் தான்டா. ஜேகே, நான் சொன்னால் கேட்பேல. ஒரு 1 வீக் மட்டும் ஃபேமிலி கூட இருந்துட்டு வா. அவங்களும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு வாயினும் நிறைய சொல்கிறா. கடைசியாக ஒரு வழியில் ஜேகேவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஜேகே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ ஒயின் வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருப்பா. ஜேகேக்கு அங்கே போகவே மனசு இல்லை. ஒயின் கையை பிடிச்சிட்டே நின்றுருக்கான். ஒரு குழந்த மாதிரி அப்படியே பவுட் பண்ணிட்டு போகணுமான்னு கேட்டே இருக்கான். ஜேகே, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் பார்க்குறாங்கடா. பார்த்தா என்னாடி? ஒயின், எனக்கு போகவே பிடிக்கல. பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ ஜேகே, நீ இப்படிலாம் இருந்தா என்னடா பண்றது? இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல, ஒரு 1 வீக் மட்டும்தான், போயிட்டு வா. சரிடி, 1 வீக் தானே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ற வேலையில வச்சுக்காத. ஏய், டாடி சொல்ற? என்ன அங்கேயும் போய் என் கூடயே போன்ல பேசிட்டு இருக்க போறியா? டெய்லியும் 1 hour அவ்வளோதான் நம்ம பேசணும். நீ முழுக்க முழுக்க உங்க வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், புரியுதா? டாடி என்னென்னமோ சொல்ற. உன்னை பார்க்காம பேசாம என்னால் இருக்கவே முடியாதுடி. டி, ஓவரா நடிக்காத. இங்க இப்படிதான் ஐஸ் வைப்ப, ஆனா ஊருக்கு போனதும் என்னால மறந்துடுவேல. ஏய் பைத்தியக்காரி, நான் ஜட்டி கூட போட மறப்பேன்டி, ஆனா ஒன்னும் மறக்க மாட்டேன். டே, என்னடா பேசிட்டு இருக்க? பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. நீ கிளம்பு அப்படின்னு ஒயின் சொன்னதும் ஜேகே தான் ஒயினை அவ்வளோ இறுக்கி ஹக் பண்ணி அவ ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அண்ட் அப்படியே தான் ஜேகேவும் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டான். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிடுறான். ஸோ வீட்டுக்கு வந்து 1 டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அவன் வீட்டில் எல்லாரு கூடயும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவங்க அம்மா அப்பா தங்கச்சி அது மட்டும் இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கு அவனுக்கு. அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான், சரி ஒயின் சொன்னது கரெக்டு தான், இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயினுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தோம், ஒயின்கிட்ட இருந்து அவ்வளோ மிஸ்ட் கால் இருக்குது. அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, என்னடா இத்தனை டைம் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் பண்ணுறான் திருப்பி. ஓய், டாடி பண்ணிட்டு இருக்க? ஆமா, இத்தனை டைம் கால் பண்ணியிருக்க? ஓயான், அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ மட்டும் நேரில் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ. ஜேகே, போதும், நீ உடனே கிளம்பி நம்ம ஃப்ளாட்டுக்கு வா. ஏய், டாடி சொல்ற? ஜேகே, உடனே கிளம்பி ஃப்ளாட்டுக்கு வான்னு சொன்னேன். ஏ பைத்தியக்காரி, எடி சரியான பைத்தியம் தாண்டி. எடி சும்மா இருந்தவனை ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நாள் கூட ஆகல, உடனே கிளம்பி வாண்ணா. என்னடி நினச்சிட்டு இருக்க? ஜேகே, நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, நாளைக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அகைன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஜேகேக்கு சரியான டென்ஷன் ஆகுது. என்னடா மறுபடியும் ஊருக்கு உடனே போகணுன்னா வீட்டில் வர திட்டுவானுங்களேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நீங்கள் வேற கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. பயங்கர டென்ஷனில் நேராக வீட்டுக்கு தான் வர்றான், ஃப்ளாட்டுக்கு. அண்ட் ஒயின் பார்த்தீங்கன்னா அங்கே ஹாலில் சோஃபாவில் தான் ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கா. ஸோ ஜேகே செம்ம கோவமாக வர்றான். ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? நீ நினச்சா ஊருக்கு போன்ற உடனே ஃபோன் பண்ணி வான்ற, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய், டாடி முறைகிற? ஜேகே, உடனே மெடிக்கல் போயிட்டு வா. எது மெடிக்கலா? ஏய், எனக்கெல்லாம் மூடு இல்லை. ஒழுங்கா நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு ஒயின் கோவமா சொல்றா. சரிடி, என்ன வேணும்? எனக்கு எனக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேணும். என்னது ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டா? ஏய், டாடி சொல்ற? ஆமாண்டா, டேட் தள்ளி போயிருக்கு. எவ்வளோ நாள் ரீ? அது தெரியல. நேற்று தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தெரியுமா? ரொம்ப பயமாக இருக்கு.
அதான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அப்படின்னு வாயின் சொன்னதும் ஜேகே திருன்னு முழிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அடுத்த சீனில் ரெண்டு பேரும் அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. வாயின் பார்த்தீங்கன்னா செம்மையாக நெயில்ஸ்லாம் பைட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, அவ்வளோ டென்ஷனாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு அப்படி வேர்த்து ஊற்றிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி அந்த கிட்டு தான் இருக்குது, அது அப்படியே ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ரெண்டு பேரும் அவ்வளோ டென்ஷனாக அதவே தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு ஜேகே தான் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். அப்படியே சோஃபாலெல்லாம் எகிரி குதிச்சுட்டு வேற லெவலில் வைப் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோ ஜாலியாக. ஜேகே ஜேகே ஒரு நிமிஷம். அம்மா, நீ எப்படி சிரிக்கிற? சிரிக்காம முன்னாடி பண்ணுறது? அங்கே பாரு, 2 கோடு விழுந்துருச்சு. அப்படின்னா நீ ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். நீ எதுக்கடி டென்ஷனாக இருக்கா? சரி சரி சரி. டே அறிவு கிட்ட முண்டோம், 2 கோடி விழுந்தா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம்னு அர்த்தம். என்னாடி சொல்கிற? அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இப்போ என்னடி பண்ணுறது? ஏண்டா, இதுக்கு தான் ஒரு டைம் பண்ணும்போது ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ தான் அப்படி ஃபீல் கொடுக்காது இப்படி ஃபீல் கொடுக்காதுன்னு கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? டென்ஷன் ஆகாதடி, நீ ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்க. டென்ஷன் ஆனா என்னடி பண்ணுறது இப்போ அப்படின்னு ஜேகே புலம்பிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு டிவியில் ஒரு ஆடு தான் வருது. ஒன்றும் இல்லை, அந்த ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் போயிட்டுருக்கு. அதை வைன் ஜேகே 2 பேரும் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா ஜேகேக்கு செம்ம காண்டாவது. அப்படியே அந்த டிவி தான் உடைக்க போகிறான். அப்படியே அடுத்த சீனில் 2 பேரும் பெட்டில் தான் படுத்துருக்காங்க. அண்ட் வைன் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட செஸ்ட்டில் அவனை நல்லா ஹக் பண்ண மாதிரி சாஞ்சு படுத்துருக்காங்க. 2 பேரும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜேகே டாடி, ஜேகே இப்போ என்ன பண்ணுறது? அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், இதில் யோசிக்க என்ன இருக்கு? இங்கே பாரு, வீட்டில் போய் பேசு ஜேகே. நம்ம லவ் பண்ணுறது எல்லாத்தையும் வீட்டில் சொல்லு. உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல. என்னது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுடி. எனக்கு முன்னாடி என் தங்கச்சி இருக்கா, இப்போதான் காலேஜ் முடிக்க போகிறா. வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணா அது நல்லா இருக்காதுடி. ஜேகே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வைன் கேட்டதும் ஜேகே தான் வைனை இன்னும் டைட்டாக இறுக்கி ஹக் பண்ணுறான். எனக்காக ஒரு 6 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுறியா? அதுக்குள்ளே எப்படி தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிரும்டி. உடனே நம்ம விஷயத்த அப்பா கிட்ட பேசுகிறேன். அடுத்து நம்ம கல்யாணம் தான், என்ன ஓகே தானே? டேய், நீ என்ன பைத்தியமாடா? உனக்காக 6 மாதம் என்ன 6 வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் வயிற்றுல இருக்கிற பாப்பா. ஆமால, அத மறந்துட்டேன்டி. ஜேகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் வேணும்னா இதை அபார்ட். வாயில் அடிச்சு உடச்சிருவேன். நடி பேசிட்டு இருக்க? என்ன அபார்ட் பண்ண போறியா? அவளை உன்னை சாவடிச்சிருவேன். ஏண்டி, நம்ம பண்ண தப்புக்கு நம்ம பாப்பா என்ன பண்ணும்? இதோட இது மாதிரி சொன்ன அவளை சும்மா இருக்க மாட்டேன். ஜேகே, இப்போ என்ன தாண்டா பண்றது? என் பாரடி, ஒரு 1 வீக் மட்டும், அதுக்குள்ள நான் எப்படியாவது அப்பாட்ட பேசிடுறேன். அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக், ஓகேவா? அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒயனும் அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே வரைக்கும் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா கிட்ட இதை பற்றி பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கிட்ட இருந்து தான் கால் வருது ஜேகேக்கு. டேய் ஜேகே, என்ன பண்ணுற? நானே உன்னை கூப்பிடலன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே கூப்பிட்ட. நான் உங்ககிட்ட ஒன்று. ஜேகே, உடனே ஊருக்கு கிளம்பி வா. என்னாச்சுப்பா, எதுவும் பிரச்சனையா என்ன? டேய், நான் உங்ககிட்ட நேரில் பேசணும், உடனே ஊருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒன்றும் புரியல. நேராக வாங்கிக்கிட்ட தான் போகிறான். ஜேகே, என்னாச்சு? என்னன்னு தெரியலடி, அப்பா திடீர்னு கால் பண்ணி ஊருக்கு வர சொல்கிறாரு. ஏதோ முக்கியமான விஷயம் அது இதுன்றாங்க. நானே அப்பா கிட்ட பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவரே கூப்பிட்ருக்காரு. என்ன ஒரு 2 டேஸில் வந்துடுறேன். எப்படியாவது அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் சேஃபாக இருண்ண அப்படின்னு சொல்லி ஜேகேவும் ஊருக்கு கிளம்புறான். ஸோ அப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் ஆகுது.
ஜேகேட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரல. ஒயனும் கால் பண்ணி பண்ணி பார்க்குறா, ஆனால் ஜேகே எடுக்கவே இல்லை. இந்த பக்கம் ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே ஏன் ஃபோன் எடுக்க மாட்றான், என்ன விஷயமா அவனை ஊருக்கு கூப்பிட்டாங்கன்னு எதுவுமே புரியாமல் இருக்கா. ஸோ இதுவே தான் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஒரு நைட் டைம் தான் சோஃபாவில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கா இதை பற்றி. அப்போ டக்குன்னு டோர் திறந்து ஜேகே தான் உள்ளே வர்றான். ஸோ ஜேகே பார்த்தோன்னே ஒயனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓடி போய் ஜேகே விரிக்கி ஹக் பண்ணிக்கிறா. ஜேகே, என்னடா 2 டேஸில் வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அம்மா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு வயன் கேட்குறா. ஜேகே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நார்மலாகவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக ரொம்ப சேடாக இருக்கான். ஒரு மாதிரி டயர்டாகவும் இருக்கான். அப்படியே அவன் பேக்கை கழட்டி சோஃபாவில் போட்டு அப்படியே சோஃபாவில் விழுந்து உட்காந்துடுறான். ஜேகே, என்னாச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அம்மா, அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி பேசினியா? என்ன சொன்னாரு? ஜேகே, என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? ஏதோ பிரச்சனையா? ஆமா, அப்பா எதுக்கு உன்னை வர சொன்னாரு? ஏன், என் தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கா. ஜேகே, என்ன சொல்ற? ஆமாண்டி, காலேஜ் படிக்கிற பையன் கூட ஏதோ லவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆயிட்டா. அம்மா அப்பா என்ன பண்ணுறதுன்னே புரியல. அதான் டக்குன்னு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. சரி ஜேகே, நீ என்ன சொன்ன? ஏய், நான் என்னடி சொல்ல முடியும்? என் தங்கச்சி மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அவ்வளோ போய் தூக்கி போட்டு அடிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நானும் அதே தப்பு தானே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு அங்கே எதுவுமே பண்ணல தோணலடி. ஏதோ என் மைண்டே ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுது, அவ்வளோதான். அம்மா அப்பா ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. சரியா சாப்பிட கூட இல்லை. அவளை பற்றியே யோசிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி. ஜேகே, ஜேகே, நீ டென்ஷன் ஆகாத. சரி விடு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். எதுவும் யோசிக்காத. ஜேகே, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வச்சு செஸ்டோட இறுக்கி ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே தான் அங்கே ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 வீக்கு பார்த்தீங்கன்னா ஜேகே நார்மலாகவே இல்லை. ஜேகே வந்து ரொம்ப ஜாலியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான் துருன்னு. ஆனால் வீட்டில் இந்த பிரச்சனைன்னு நினச்சி அவனால் எதுவுமே பண்ண முடியல, இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் ரொம்ப சேடாக இருக்கான். சரியாக சாப்பிட மாட்றான். பையன்கிட்ட கூட சரியாக பேசிக்க மாட்றான். இப்படி தான் ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வரான். ஸோ வீட்டுக்கு வரும்போது பயங்கர டென்ஷனாக இருக்கான். ஆல்ரெடி இந்த பிரச்சனை இதில் ஆஃபீஸில் வேறு ஏதோ டென்ஷனாக இருக்கும் போல். ஸோ ரொம்ப சேடாக வந்து சோஃபாவில் தான் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வயந்தான் ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஜேகே, ஜேகே, உங்ககிட்ட ஒன்று பேசணும். டாடி, நான் பேசணும். ஜேகே, நம்ம விஷயத்த உங்க அப்பா கிட்ட எப்போ சொல்ல போற அப்படின்னு வயன் கேட்டதும் ஜேகே வயனை செம்மையா மறைக்கிறான். ஜேகே, ஏன் இப்படி பாக்குற? ஜேகே, என் நிலைமை புரிஞ்சுக்கோ. நீ இன்னும் இதை பத்தி உங்க வீட்டுல உன என்னாடி பிரச்சனை? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. நீ என்னடானா? ஜேகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்பதான் என் தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கா. மறுபடியும் எங்க அப்பா என்கிட்ட போய் நானும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டேன், அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு எந்த மூஞ்சி வச்சுட்டு என்னால சொல்ல முடியும்? ஜேகே, எனக்கு புரியுது. ஆனா எவ்வளவு நாள் இப்படியே வீட்டுல சொல்லாம எனக்கு பயமா இருக்கு ஜேகே. அம்மா தாயே, உன்னை அப்படியே ரோட்ல விட்டுற மாட்டேன். என்ன சாவடியாத ஓயன். ஏற்கனவே எனக்கு பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்கு. நீ வேற சும்மா நோயின்னு ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க. ஜேகே, ஏன் டென்ஷன் ஆகுற? நான் என்ன சொல்ல வரேன்? எங்க பாரு,
எதுவும் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுற மாட்டேன். உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி. அதான் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ல, உனக்கு கல்யாணமும் பண்ணி தொலைக்கிறேன். என்ன பண்றது? இருக்கிற டென்ஷன் பார்த்தாதுன்னு இது வேற சனிய மாதிரி கூடைய ஒட்டிட்டு. ஜேகே, என்ன பேசுற நீ? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியாடா? ஜேகே, என்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? என்ன உன்னை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்க முடியாதுடி. எனக்குன்னு என் ஃபேமிலி இருக்கு, எல்லாம் இருக்கு, எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இதை விட உன் கூட படுத்தேன் இருக்குடி எனக்கு. டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன பார்த்து சொல்லு. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? என்ன இவ்வளவு சீப்பா என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டேல. நான் உன் கூடயே உன்னை சுத்தி சுத்தி வர்றதுனால தானே என்ன இவ்வளவு சீப்பா பேசுறேன். நான் உன் கூட இல்லாத போது தானே என்னை பத்தி உனக்கு புரியும். நான் போனதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. ஏய், ஏன்னா என் பொண்டாட்டியா நீ போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு? ஜேகே, ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன் பொண்டாட்டி இல்லைன்னா நீ என்ன வேணாலும் பேசுவியா? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனா ரூம்குள்ள போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு அவ பாட்டு கிளம்பி போறா. ஆனா ஜேகேக்கு இருக்கிற டென்ஷன்ல அது எதுவுமே அவன் கண்டுக்கல. இவ ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவ்வளோ டென்ஷன்ல உட்காந்துருக்கான் அந்த சோஃபாலேயே. ஆனா அதுக்கப்புறம் தான் அவனால புரிஞ்சுக்க முடியுது. சைலண்டா யோசிக்கும் போது நம்ம வயன்கிட்ட ஏதோ வார்த்தையை விட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே வேகமா அவன் ஃபிளாட்ல இருந்து இறங்கி ஓடுறான். சப்போ நான் வயன் தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா அவள் லக்கேஜோட. ஓடி போய் வயன் கையை பிடிக்கிறான். ஏய் ஏய் சாரிடி, நான் ஏதோ தெரியாம. ஏய் ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடுடினா, இனிமே அப்படி பேச மாட்டேன். வா விடு ஜேகே, இனி உன் கூட இருக்க போறது கிடையாது. உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு என்னை பத்தி நீ யோசிச்சா என்கிட்ட வா, இல்லைன்னா என்னை விட்டுரு. ஏ தப்புதாண்டி, ஏதோ நான் டென்ஷன்ல கத்திட்டேன்டி வயன். புரிஞ்சு ஓடி, நீ இல்லாம இப்படி இருப்பேன் நானு. ஜிக்கி ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும், என்னை விடு ப்ளீஸ். என்னை தேடி வராது ஜிக்கி. உன் பிரச்சனை நீ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் உன் மைண்ட்ல இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டாக்ஸி தான் போகுது. வயனதை ஸ்டாப் பண்ணி அதுல ஏறி கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் ஜேகேக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த டாக்ஸி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீன்ல ஜேகே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில தான் இருக்கான். சரி, இந்த பிரச்சனை இப்படிதான் போயிட்டு இருக்கு, எப்படியாவது வயனை பத்தி வீட்டுல சொல்லணும், அவளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வயன் மேட்ரை வீட்டுல சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் படுக்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். என்ன நடந்தாலும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் போனால் அவன் வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவளை திட்டுறது, அடிக்கிறது, அந்த பையனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, இதே தான் போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவாலேயே சுத்தமாக முடியல. ஸோ அவங்க அம்மா எல்லாரும் அவன் தங்கச்சியை பயங்கரமாக திட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாயிடுச்சு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுல லவ் இதெல்லாம் நார்மலான விஷயம்தான். நீங்க தான் இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்க. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டாதான், அதுக்கு இப்படி அடிச்சு அவளை டார்ச்சர் பண்ணா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, அந்த பையன் யாருன்னு விசாரிச்சு அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாம். அவ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாமா கரெக்டு. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெளிவா புரியுது. அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அதை அபார்ட் பண்ணிட்டு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தானே பிளான் பண்றீங்க. அறிகிற வரைக்கும் அது நடக்காது. அவள் லவ் பண்ற பையனையே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஜேகே சொல்றான். இந்த பக்கம் ஜேகே சொல்றதை கேட்டு யாருக்கும் ஒன்றும் நம்ப முடியல. என்னடா நான் ஜேகேவா அப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகே பார்த்தீங்கன்னா
என்னதான் ஜாலியான டைப்பாக இருந்தாலும் அவங்க தங்கச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு ஏதாவது பண்ணும்போது பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவான். அப்படி இருக்கிற ஜேகேவா இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ப முடியல. ஜேகேவோட தங்கச்சிக்கு இதெல்லாம் நம்ப முடியல, ஏன்னா நம்ம அண்ணனாவை பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜேகேவும் இப்போ அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கான். அதனால அவனுக்கு இந்த பெயின் எல்லாமே அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் இந்த முடிவை அவன் எடுத்திருப்பான். ஸோ ஜேகே தங்கச்சிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த ப்ராப்ளமும் அப்படியே சால்வ் ஆகுது. ஜேகே வீட்டில் அந்த பையன் யாருன்னு பேசுகிறாங்க. ஸோ நல்ல ஃபேமிலி, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசிட்டு கல்யாணத்துக்குலாம் முடிவு பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே தான் போகுது. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் தான் இருக்கான், டெரஸில். அவனுக்கு ஒயன் பற்றின ஞாபகம் தான், என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டான் ஒயன். ஒயனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஜேகேவோட அப்பா தான் டெரஸ்க்கு வராங்க. டே ஜேகே, நீ சொன்ன மாதிரியே அந்த பையன் வீட்டில் போய் பேசணும்டா. அவங்களும் நல்ல ஃபேமிலியாக தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை, இதோட சுச்சுவேஷன் அவங்களுக்கு புரிஞ்சு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு பேசி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு ஜேகேயோட அப்பா அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீ மட்டும் இதை இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லாட்டி நாங்கள் பாட்டுக்கு உன் தங்கச்சி ஏதோ அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கவே இல்லைடா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். சரிடா, எனக்கு கல்யாண வேலை வேறு இருக்கு, நான் என்ன அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பா போகும்போது, ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனை இவ்வளோ ஈஸியாக முடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னடா, என்ன சொல்கிற? அது வந்து யூஎஸில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு பொண்ணு கூட எனக்கு அப்படியே லவ் ஆயிடுச்சு. லவ் ஆனது அப்படியே வேற மாதிரி போய் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஜேகேவை தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் வேணும்னு பண்ணலப்பா, ஏதோ வயசு கோளாறு, நான் பண்ணுறது. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நல்லா இருக்கும், நம்ம வீட்டுக்கு ஒரு மாதிரி நல்லா வைப்பாக இருக்கும்ப்பா, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பா. உங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் அவட்ட. அவளுக்கு நீங்கள், அம்மா, தங்கச்சி எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நல்ல பொண்ணுப்பா. என்னமோடா ஜேகே, ஏதோ சொல்கிற. நான் வளர்த்த பொண்ணே அந்த மாதிரி இருக்கு, பையன் நீ, இதெல்லாம் நார்மல் தானே. நான் வளர்த்த ரெண்டும் சரியில்லை. என்ன மாதிரி தானே நீங்களும் இருப்பீங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாண்டா, நானும் உன் கேஸ் தான் அப்படின்னு சொன்னது ஜேகேக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்கான். சரிடா, அந்த பொண்ணு யார் என்னன்னு சொல்லு, ஒரு நாள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வயன் தான், அவளும் இப்படி தான் ஜேகேவே நினச்சிட்டு இருக்கா. என்னடா பண்ணிகிட்டு இருக்கான், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவன் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணட்டும், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒயன் விலகி இருப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயனுக்கு அகைன் ஜேகிட்ட இருந்து தான் கால் வருது. ஆனால் அவள் அகைன் கட் பண்ணி விடுறா. அப்போ டக்குன்னு ஒரு மெசேஜ் தான் வருது. ஒயனும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸோ அது ஜேகே கிட்ட இருந்து வந்த மெசேஜ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா ஜேகே கீழே தான் இருக்கான், இறங்கி வரையா இல்லையான்னு மெசேஜ் போட்டிருப்பான். அதை பார்த்தோன்னே ஃபோனை வச்சுட்டு வேகமாக கீழே தான் இறங்கி போகிறா. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா ஒயன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ரோட் சைடில் நின்றுப்பான். அது ரொம்ப லேட் நைட்டு, யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோவா அந்த ரோட்டில். ஸோ ஒயனும் இறங்கி போய் ஜேகேவை தான் பார்க்குறா. இவ்வளோ நாள் கழித்து ஜேகேவை பார்க்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் அப்படியே கோவமாக இருக்கிற மாதிரி நேராக ஜேகே கிட்ட தான் நடந்து போகிறா. டேய், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு இங்கே என்ன வேலை? ஏய் டாடி, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? நீ ஏன் என்ன பார்க்க வர்ற? நான் தான் உன் பொண்டாட்டி இல்லையே. அதனால என்ன, சீக்கிரம் பொண்டாட்டி ஆக்கலாம் தான் வந்தேன். என்ன சொல்கிற? உங்கள் வீட்டுக்கு எப்போ பொண்ணு பார்க்க வருதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஜேகே, என்ன சொல்கிற? ஆமாண்டி, அப்பா கிட்ட எல்லாம் பேசிட்டேன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. என்ன, எப்போ வரட்டும் அப்படின்னு ஜேகே கேட்டதும் ஒயன் அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே வரைக்கும் ஹக் பண்ணிக்கிறா.
அண்ட் ஜேகேவும் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே ஒயனை தூக்கி அவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான்டா இந்த ஒன் ஷாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது எப்படி இருந்தது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல்.